இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெறும் பாயில்டு எக் மட்டும் வச்சு சூப்பராக ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட டேஸ்ட்டில் சூப்பரான எக் பிரியாணி செய்யலாமா? இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயிலும் கீயும் எடுத்திருக்கேன். இதில் 4 பட்டை, 4 ஏலக்காய், 6 கிராம்பு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆனால் விசில் போடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கி சாஃப்டாக வெந்து இந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அப்புறம் 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் 6 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பை பவுடர் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிங்க. அப்படி செய்ய முடியலன்னா நார்மல் கடையில் வாங்குகிற கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. இது கூட 3 தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை இருந்தால் அதோட ஆட் பண்ணிக்கங்க. நான் ட்ரை புதினா இலை இருந்தது, அதை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா தக்காளி சாஃப்டாக வெந்து வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் வேகட்டும். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரை வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா தக்காளி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி அரிசி நான் ஒரு 1/2 kg எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த வாஷ் பண்ண பாஸ்மதி அரிசியை இந்த மசாலா கூட எல்லா அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் லைட்டாக வற்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நான் இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணாமல் ஒரு தேங்காயை நல்லா அரைச்சி பால் பிடிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலை நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு எனக்கு அரிசி வந்தது. ஸோ 1.5 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்தாலும் எந்த கப்பில் அரிசி இழக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப்பு அரிசினா 1.5 கப் அளவுக்கு தண்ணி. இதுதான் குக்கரில் விசில் விட்டு செய்யும் போது இதுதான் மெஷர்மெண்ட்டு. அந்த அளவுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரணும். பால் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் எக்கு பாயில் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். அந்த எக்கை மேலாப்பில் இந்த சேர்த்துட்டு அதுக்கப்புறமா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் மட்டும் விடுறேன். 2 விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெறும் பாயில்டு எக் வச்சு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நான்வெஜ் எதுவுமே இல்லைன்னா கவலையே வேண்டாம், எக்கு மட்டும் இருந்தால் போதும். சூப்பரான எக் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வீடே மணக்க மணக்க தேங்காய் பாலில் எக் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்மதி அரிசி இல்லைன்னா ஜீரக சம்பா அரிசியில் கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.